ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்ரேசிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ட்ரேசிங் மெத்தடில் ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பிகினர்ஸ் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ஒரு ட்ரேசிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்க ஒரு டிசைனை கிளாத்தில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரேஸ் பண்ணணும். இந்த மெத்தடில் பாருங்கள், இந்த மாதிரி நான் கார்பன் ஷீட் எடுத்திருக்கேன். கார்பன் ஷீட் உங்களுக்கு எல்லோ கலர், அப்புறம் ஒயிட் கலர், இந்த மாதிரி கலர்ஸில் கிடைக்கும். ப்ளூ கலர்லேயும் கிடைக்கும். நீங்கள் ப்ளூ கலரில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ப்ளூ கலர் இங்க் கிளாத்தில் ஒட்டும் ஒரு சில கார்பன் பேப்பரில். பிகினர்ஸ்லாம் இப்போ ட்ரேசிங் பேப்பர்லேயோ அல்லது ஒரு ஒயிட் ஷீட்லேயோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்டில் ஒரு டிசைன் வரைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம கிளாத்தில் போடணும் அப்படின்னு தெரியாது. இப்போ நம்ம கிளாத்தில் டைரெக்டாக டிசைனை போடும் போது நம்ம நிறைய ஒரு சில தப்புலாம் பண்ணுவோம். அந்த தப்பில் நம்ம கிளாத்தில் அழைச்சிட்ருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நம்ம போட்டுக்கலாம். ஒயிட் ஷீட்டில் இருந்தால் ஒயிட் ஷீட்டில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ட்ரேசிங் பேப்பர்லேயும் நீங்கள் போடலாம். இப்போ நீங்கள் போட ஆரம்பிக்கும் போது கிளாத்தை நல்லா இந்த மாதிரி தரையில் விரித்து வச்சுக்கோங்க. ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி போடாதீங்க. நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து போட முடியாது. இந்த மாதிரி அடியில் ஏதாச்சும் நோட்டு கூட வச்சுக்கலாம். நீங்கள் கார்பன் ஷீட்டை நீங்கள் இந்த மாதிரி கிளாத் மேலே வச்சுக்கணும். நீங்கள் கார்பன் ஷீட் ஆரி ஒர்க் மெட்டீரியல்லாம் வாங்குவீங்க இல்லையா, அந்த ஷாப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். கேட்டிங்கன்னா கார்பன் ஷீட்டு, அப்புறம் ட்ரேசிங் பேப்பர் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ கார்பன் ஷீட்டை இந்த மாதிரி கிளாத் மேலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஷீட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மேலே. அடுத்தது நம்ம மேலே அந்த வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஷீட் நகராத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் பெரிய ஷீட்டாக இருந்தால் 4 சைடு பின் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஷீட்டுன்றதுனால 2 பக்கம் மட்டும் பின் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பின் இல்லை அப்படின்னா சேஃப்டி பின் கூட வச்சு நீங்கள் லாக் போடாத அப்படியே குத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபிட் பண்ணிக்கணும். பாருங்கள், துணி அடியிலையும் சுருக்கம் இல்லாத மாதிரி நல்லா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, சுருங்கியிருக்கா என்னன்ட்டு. சுருக்கம் இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பெனில், எழுதாத பென்னாக கூட இருக்கலாம், பென் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். பென்சிலாக இருந்தாலுமே ஷார்ப் இல்லை அப்படின்னா அடியில் நல்லா அந்த கார்பன் ஷீட்டில் உள்ள மை கிளாத்தில் விழாது. நீங்கள் தரையில் வச்சு பண்ணும் போது தான் நல்லா நம்ம அழுத்தி பண்ண முடியும். அப்போ தான் அந்த கார்பன் ஷீட்டில் இருக்கிற டிசைன் நம்மளுக்கு தெரியும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கணும். அதனால தான் நான் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி வரைஞ்சால் நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி வரைய முடியாது. நம்ம கிளாத்தில் கீழே வச்சு நம்ம வரையும் போது இந்த மாதிரி நல்லா அழுத்தி வரையலாம். நீங்கள் ட்ரேசிங் பண்ணும்போது இந்த மாதிரி பென்லேயோ ஷார்ப்பான பென்சிலையோ வச்சு பண்ணுங்கள். ஆனால் கிளாஸ் மார்க்கரில் நீங்கள் இந்த மாதிரி மேலே ட்ரேசிங் பண்ணாதீங்க. அது கிளாத்தில் வரைகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிளாஸ் மார்க்கர் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது அந்த ட்ரேசிங் நம்மளுக்கு சரியாக கிளாத்தில் விழாது. இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் ட்ரேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணதை எடுக்கணும். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ ட்ரேசிங் விழுந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு கேமராவில் நான் பார்த்தேன் தெரியல. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு அந்த ட்ரேசிங் நல்லா தெரிஞ்சுது. நான் இப்போ இந்த ட்ரேசிங் மேலே நான் வரைஞ்சி காமிக்கிறேன். பாருங்கள், நான் அந்த ட்ரேசிங் விழுந்த அச்சு மேலே ட்ரேஸ் பண்ணிட்டு வரேன். கேமராவுக்கு தான் நான் எப்படி வச்சு பார்த்தும் சரியாக தெரியல. ஆனால் நேரில் தெரிஞ்ச மாதிரி கேமராவுக்கு தெரியல. நீங்கள் இதே ஒயிட் கலர் கார்பன் ஷீட் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கிளாத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கிளாத்து கலரை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ட்ரேசிங்கு ஒயிட்டாக இல்லை எல்லோ கலரானு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் எல்லோ கலர் கார்பன் தான் இருந்தது, அதனால் இதை வச்சு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாத்தில் வரையும் போது உங்களுக்கு நல்லா அச்சா வரைய வராது. அந்த துணி தள்ளி விலகி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த ட்ரேசிங் பண்ணது மேலேயே வரைஞ்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் லைட்டாக வரைஞ்சிட்டு கூட நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளாஸ் மார்க்கில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா டார்க்காகவும் தெரியும். பாருங்கள், நான் வரையும் போது அந்த துணி சுருங்குது இல்லையா, ஃப்ரேமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே நீங்கள் ட்ரேஸ் எடுத்ததுக்கு மேலே வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்.
ட்ரேசிங் பண்ணுறதுலேயே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வந்து வரப்போகிற வீடியோவில் வந்து எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணுறது வந்து ஆரி ஒர்க் புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் பழகும் போது ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி நம்ம வரைஞ்சி பழகுவோம். அந்த மாதிரி வரைஞ்சி பழகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரேசிங் மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தரையில் வச்சு வரையும் போது உங்களுக்கு லைட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிட்ட வாட்டியும் அதுக்கப்புறம் கிளாஸ் மார்க்கரில் வச்சு டார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.